அஸ்ஸலாமு அலைக்கும். என்னதான் நம்மளுக்கு விதவிதமா சமைக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் ருசியா சமைக்க கத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆனா அம்மா கையில இருந்து ஒரு பொருள் செஞ்சோ இல்ல ஒரு சமையல் செஞ்சோ சாப்பிடும் போது அதுக்கான ருசியை தனின்னு தான் சொல்லணும். எப்பவுமே உம்மா வீட்டுல இருந்து நாங்க வரதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க வராங்க போறாங்கன்னா கூட சரி, எப்பவுமே இந்த இட்லி பொடி ஊறுகாய் இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. நாங்க வரப்போது எடுத்துட்டு போறோம் கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அப்படிதான் அவங்க வரும்போது இட்லி பொடி அதுக்கப்புறம் ஊறுகாய், அந்த மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. இது வந்து தேசிகா, இது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வெறும் லெமனும் பிளஸ் உப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு ஊற வச்சு ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஒண்ணு இருந்தாலே போதுங்க, என்ன சால்னா வச்சாலும் சரி செமையா தூக்கலா சாப்பிட்டுலாம். இது வந்து கருவேப்பிலை பொடி. ஸோ பிள்ளைங்களுக்காக சாப்பாடு காலையில கட்டி கொடுக்குறவங்க ஈஸியா இருக்கும்னு சொல்லி அதையும் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த தேசிக்கா வச்சுதான் ஒரு சின்ன டிஷ் காமிக்க போறேன். இந்த தேசிக்கால ஒரு பாதி லெமனும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா ஜூஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணிக்கணும். கூடவே வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கணும். கொஞ்சமா ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல கையை வச்சு பிணைஞ்சு எடுத்துட்டாலே தேசிக்கா சம்பல் ரெடி ஆயிரும். வெறும் சோறை விட நெய் சோறு குஸ்காக்கெல்லாம் இது செம்ம சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த சைட் டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.